அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு வக்ர சனியின் வம்பு தெம்பு ஆரம்பம். வம்பு அல்லது தெம்பு ஆரம்பம். மீண்டும் தலைப்பு சொல்கிறேன். வக்ர சனியின் வம்பு அல்லது தெம்பு ஆரம்பம். யாருக்கெல்லாம் இந்த வக்ர கதியில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் வம்புகளை கொடுக்க போகிறார், யாருக்கு சற்று தெம்பை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவில் நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஒரு வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது நல்லவங்க குடிச்சிட்டாங்கன்னாக்க கெட்டவன் போல் ரவுடி போல் பிஹேவ் பண்ணுவாங்க. குடிக்காதப்போ அவ்வளோ பவ்யமாக சூப்பராக நல்ல விதமாக நடந்துக்குவாங்க. குடிச்சிட்டாக்க வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஒரு அராத்து ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுறதும்பாங்க, கெட்ட இதாக. அதே ஆப்போசிட்டாக ஒரு ரவுடி அவன் நார்மலாக இருக்கிறப்ப அந்த விசிறு விட்டுட்டு பந்தா விட்டுட்டு ஒன்று மிரட்டிக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருப்பான். இதே குடிச்சிட்டான்னா எதிரிகளுக்கு பயந்து சைலண்ட்டாக, எப்போ குடிச்சிருக்கோம், ஏதாவது நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் நம்மளுக்கு எதிரிகள் ஏதாவது பிரச்சனை பண்ணிட போகிறாங்கன்னு சத்தம் போடாமல் வீட்டில் போய் படுத்துருவான். வம்பு பண்ண மாட்டான். யாராவது வம்பளத்தா கூட இவன் ஆஃப் ஆகி போவான். எல்லாரும் யோசிப்பாங்க, என்னன்னா ஒரு ரவுடி சும்மாவே வம்பளக்கிறவன் இன்னைக்கு கம்முன்னு போகிறான் அப்படின்னு. அப்போ அவங்க அந்த இயல்புக்கு மாறாக பிஹேவ் பண்ண வைக்கும். அதே போல தான் இந்த சனி பகவான் வக்ரகதியில் பயணிக்கிறப்ப உங்களுக்கு யார் யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் கோச்சார ரீதியாக இருந்தால் அவங்களுக்கு அவயோகத்தையும், அவயோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு இருந்தால் அதுக்கு யோகத்தையும் அப்படி மாற்றி செய்வார். அதுதான் ஒரு குடிகாரரை போல பிஹேவ் பண்ணுவாருன்னு. இப்போது இந்த சனி பகவான் எப்போ வக்ரம் அடைகிறார் அப்படின்னாக்க வருகிற 13/7/2025 அரவுண்ட் 9:30 மார்னிங் ஒரு 9:30 வாக்கில் அவர் வக்ரகதியில் பயணிக்கிறார். அப்போ வக்ரகதினா ரெட்ரகேஷனில் எது வரைக்கும் அவர் வக்ரகதியில் பயணிப்பார் அப்படின்னா 28/11/2025, அதாவது 13/7/2025 முதல் 28/11/2025 வரைக்குமே அவர் வக்ரகதியில் பயணிக்கிறார். 28/11 நேர்கதிக்கு போவார். அப்போ அந்த 13/7/25 28/11/2025 வரைக்கும் தான் இந்த வக்ரகதியில் பயணிக்கிறப்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசிகளுக்கு அவயோகத்தையும், அவயோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிற ராசிகளுக்கு யோகத்தையும் கொடுக்குற மாதிரி அவர் மாறுவார். அதை தான் இந்த இன்ட்ரோடக்ஷனில் சொன்னேன். ஒரு இயல்புக்கு மாறாக குடிச்சிட்டாங்கன்னா இந்த வக்ரம் பெற கோல் குடிகாரரை போல பிஹேவ் பண்ணுன்னு அதான் சொன்னேன். இப்போ யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்திற்கு அண்ட் சிம்மத்திற்கு. ஏன்னா மேஷத்திற்கு விரய சனியாகவும் சிம்மத்திற்கு அஷ்டம சனியாகவும் படுத்திட்டு இருந்தது. இப்போ யோகமா, அது அவயோகம் இப்போ யோகமாக மாறுது வக்ரகதிங்கிறதால. அடுத்தது கன்னிக்கு அது யோகமாக மாறுகிறார். அடுத்து தனுசுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலைக்கு போகிறார். அண்டு கும்பத்திற்கு மீனத்திற்கு இந்த ராசிகளுக்கெல்லாம் அவர் யோகத்தை கொடுக்கறது. நேர்கதியில் பயணிக்கிறப்ப நான் சொன்ன அந்த ராசிகள்லாம் அவயோகங்களை அனுபவிச்சிருப்பாங்க. இப்போ இந்த வக்ரகதியில் பயணிக்கக்கூடிய அந்த நாட்களில் யோகத்தை அனுபவிப்பாங்க. இப்போ யாருக்கெல்லாம் அவயோகம் கிடைக்க போகுது அப்படின்னாக்க ரிஷபம். இப்போ 11ஆம் இடத்து சனியாக பாசிட்டிவாக யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இப்போ ரிஷபத்திற்கு அவயோகத்தை கொடுக்குறார். மிதுனத்திற்கு அவயோகம், ஏன்னா 10ஆம் இடம் இருக்கிறது நல்லது, அவயோகமாக இருக்கும். அண்டு கடகத்திற்கு அவயோகத்தை கொடுக்கிறார். துலாத்திற்கு அவயோகம், விருச்சிகத்துக்கும் அவயோகம், அண்டு மகரத்திற்கு அவயோகம். இப்போ நான் சொன்ன ராசிகளுக்கெல்லாம் ஓரளவு யோகத்தை கொடுத்து கொண்டிருந்தவர் இந்த வக்ரகதியில் பயணிக்கிறப்ப அவயோகத்தை கொடுப்பார். இப்போ நம்ம ஒவ்வொன்று இண்டிவிஜுவலாக ராசிகளுக்கு எப்படி என்ன மாதிரி யோகங்கள் என்ன மாதிரி அவயோகங்களை கொடுப்பாருங்கிறத பார்ப்போம். இப்போது இந்த மிதுன லக்னம் அண்ட் மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த வக்ர
வக்ர சனி அவங்களுக்கும் அந்த ஒரு வம்புகளை தாங்க கொடுக்க போறார். ஏன்னா 10ஆம் இடத்திலிருந்து 8, 9 குறையவன் பங்குதாரர்கள் வழியா பெரிய அளவுக்கு அந்த பூர்வ பாக்கியம் வேலை பார்த்து தொழில் வேலை ரீதியாக கொஞ்சம் பிஸியாக அவங்கள வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் பிஸியாக இருந்தேன் மரியாதையாக இருந்தேன் இருக்கிறது இப்போ வம்புகள் வர ஆரம்பிக்கும். ஏன்னா வக்ரகதியில் பயணிக்கிறப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னாக்கா ஒரு கஞ்சத்தனத்தை கொடுப்பார். ஃபஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குவோம், அப்படி ஒரு சோம்பேறித்தனத்தை பார்த்துக்குவோம் செய்வோம், கஞ்சத்தனம் அண்டு பார்த்துக்கலாம் செய்வோன்னு தள்ளி போடுற குணம் அண்டு சோம்பல். அப்படி பார்த்துக்குவோம், என்னமோ உடம்பு சரியில்லை, என்னமோ போல இருக்கு, இல்லாட்டி சுகமாக இருக்குது ஜாலியாக இருக்குது நம்ம பேசாமல் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை. அதனால் இழப்புக்கள். அங்கே ஆர்டரை வாங்கி வச்சுட்டு நீங்கள் செய்யாமல் இருந்தால் இப்போ செலவாகும். அது ஒரு வித்தியாசமாக, ஏன்னா நீங்கள் புத்திசாலிகள். ஏன்னா மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசிக்கு அதிபதி புதன். நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும். ஆர்டர் தான் வாங்கிட்டோம்ல, இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த ரேட்டு குறையுதுங்கிறாங்க, பார்த்துட்டு செய்வோம் அப்படின்லாம் பெண்டிங் போட்டிங்கன்னா கமிட்மெண்ட் மாற்றணும்ல, காப்பாற்றணும்ல, அது அந்த மாதிரி பிழைகள் பண்ணுறது செய்வீங்க. எந்த சூழலே சரியில்லை, யாரும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி கெட்டவங்களை நம்பி ஏமாறுறது, தவறான காலத்தில் தவறான சூழலில் தவறானவைகளை செய்கிற மாதிரிலாம் அவர் பண்ணி விட்டுருவார். ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறப்ப யாரையும் நம்ப முடியாது. அதனால் இந்த காலகட்டத்தில் மிதுன லக்னம் மற்றும் மிதுன ராசி அன்புள்ளங்கள் புதிய விஷயங்களை எடுக்கிறப்ப, புதிய பார்ட்னர்ஸை எடுக்கிறப்ப பங்குதாரர்களை நல்ல பொருத்தம் பார்த்து நல்ல ஆராய்ச்சி பண்ணி நலம் விரும்பிகள்கிட்டலாம் கேட்டு நீங்கள் நல்ல ப்ராப்பராக மெடிடேட் பண்ணிட்டு பண்ணாதான் இந்த வம்புகள் வராமல் தப்பிக்கலாம். இதுவரையிலும் 10ஆம் இடத்துலேருந்து ஓரளவு தெம்பை கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ வம்பை கொடுக்க ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட 28/11/2025 வரைக்குமே கவனமாக இருக்கணும். நீங்கள் நினச்சதுக்கு மாறாக தான் நடக்கும். தால் நல்லவன் நினைப்பீங்க, அவன் கெட்டவனாக இருப்பான். இவன் கெட்டவன் நினச்சி பயப்படுவீங்க, அவன் நல்லவனாக இருப்பான், அவன் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவான். அதனால் மெடிடேட் பண்ணிக்கணும். கூட இருக்கிறவங்க நல விரும்பிகள் ரொம்ப க்ளோஸ் நெருங்கியவர்களிடம் இணைந்து செயல்படுறது வச்சுக்கணும். அப்போ தானே நல்லது. இப்போ குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைப்பாருன்னு அதுதான் இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருக்கேன். ஸோ பெரிய அளவுக்கு சொத்துக்கள் ரீதியாக சொந்த பந்தங்கள் ரீதியாக வில்லங்கம் வராதபடி, இப்போ சொத்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்துட்டு வரணும். அதெல்லாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா 5 குறையவன் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறது நல்லது, ஆனால் 12ல் இருக்கார். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா புத்தி பேதலிக்கு போய், ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு 9ஆம் இடத்ததிபதி 1, 5, 9 உங்களுக்கு பாதிப்பு அதிகம் ஏற்படுத்துவாங்க. நல்லது செய்கிறவங்களும் அவங்க தான் உங்கள் புத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. 1, 5, 9 அதிபதிகள் நல்லா இருந்தால் அவர் வெயிட்டான ஜாதகம். இப்போ 9ஆம் இடத்ததிபதி வக்ரம் பெறப்ப புத்திக்குரியவனும் ஆட்சியாக இருந்தாலும் 12ஆம் இடத்துல இருக்கிறப்ப தேவையில்லாமல் உங்கள் புத்தி விரயம் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுரும். ஆடம்பர செலவு வீண் செலவு பண்ணுற மாதிரி பண்ணும். அதே டயத்தில் சனி பகவான் கஞ்சத்தனத்தை கொடுத்து செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிற மாதிரியும் பண்ணுவார். அவசியமான விஷயம், இப்போ ஆஸ்பத்திரியில் போய் உடம்பு சரியில்லைன்னாக்கா அதை ஏதோ சீரியஸாக இருக்குது பார்த்துக்கலான்னா தள்ளி போடக்கூடாது, இம்மீடியட்டாக போய் காட்டி இது பண்ணணும். இதில் இந்த கஞ்சத்தனம்னாக்கா எதற்கும் செலவு பண்ணுறதுக்கே யோசிப்பாங்க. சிக்கனமாக இருக்கிறவங்கிறது அவசியமானது. எதுக்கு எவ்வளவு செலவு பண்ணணுமோ அதை தைரியமாக செலவு பண்ணுவாங்க. கஞ்சன் எல்லாத்துலேயும் சேமிக்கிறது தான் குறிக்கோளாக இருக்கும், செலவு பண்ணுறதை பற்றியே யோசிக்க மாட்டாங்க. அது பேர் தான் கஞ்சத்தனம். அதற்கேற்றபடி தான் உங்களுக்கு சூழல் வரும். தேவையில்லைன்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு குரு பகவான் ஜென்ம குருவாக இருக்கிறதால மற்றவங்க சூழல் வேலை தொழில் அது அதிக பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். இப்போ சனி பகவானும் வக்ரம் பெறப்ப 10ல் போய் வக்ரம் பெறப்ப கூட வேலை பார்க்குறவங்க கீழே வேலை பார்க்குறவங்க அவங்கள்ட்டெல்லாம் ஒரு வித எச்சரிக்கை உணர்வு விழிப்புணர்வோடு செய்யணும்.
ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவன் நல்லவன் நினைப்பீங்க, அவன் கெட்டவனாக இருப்பான். எதேச்சியாக பேசி விட்டுருவீங்க, சொல்லிடுவீங்க. அது பிரச்சனையை ஏற்படுத்தும். மன உளைச்சல், பேசிவிட்டு அப்புறம் நிம்மதி போச்சு, சந்தோஷம் போயிடுச்சுன்னு கஷ்டப்படுற மாதிரி ஆகும். எந்த ஒரு காரியம் செய்கிறப்பையும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும். கூட இருக்கிற இந்த பார்ட்னர் சொல்கிறத கேட்டு செய்யணும், அவங்களோட இணைந்து செய்யணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக லைஃப் பார்ட்னர் சொல்கிறது, அவங்க சொல்கிறாங்கன்னு அப்படியே செஞ்சீங்கன்னா அது விரைவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சுக்கிரன் களத்திரக்காரகன் 12ல் இருக்கா. ஸோ அதனால் ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஏன்னா பார்ட்னர் சொல்கிறத கேட்டு செய்யணும்னு சொன்னீங்க. ஒய்ஃப் அவங்கள சொல்கிறது மாத்திரமல்ல, பிஸ்னஸ் பார்ட்னர், நெருங்கியவர்கள், ஒரு ஆளுக்கு 2 ஆள்கிட்ட. ஏன்னா அது குடிகாரர் போல் பிஹேவ் பண்ண வைக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ தொழில் வேலை ரீதியாக மரியாதையை கெடுத்து கொள்வது போல் பண்ணிடுவீங்க. பெரிய அளவுக்கு நன்மை கிடைக்கும்னு நினைக்கிறது தப்பாக போயிடும். நல்ல பங்குதாரர்களை இழப்பது, ஒத்து வராதவர்களை சேர்ப்பது, இப்படிலாம் வரும். ஏன்னா அறியாமையால் சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப கவனமாக இருக்கணும். சூரியனும் 2ஆம் இடத்துல இருக்கிறப்ப பேச்சில், லக்னத்தில் இருக்கிறப்ப திமிரு வரும், ஆணவம், அகங்காரம். 2ஆம் இடத்துல வர்றப்ப சூரியன் அதிகாரம், திமிரை காட்டுவார். இங்கே புதன் இணையிறதால ஓரளவு நல்லது. ஆனால் அந்த 9ஆம் இடத்ததிபதி வக்ரம் பெறுறது நிபுணத்துவ யோகத்துக்கு பதிலாக சில விஷயங்களில் கொடுக்கும், சில இதில் அப்படியே கெடுத்துரும். 5 இதில் வந்தது ஒரு இதில் போயிடுச்சுன்னு வரும். அதனால் திமிரா பேசுகிறதே தேவையில்லை, ஆணவமாக, அகங்காரமாக. அண்டு புதிய முயற்சிகள் ஆராய்ச்சி பண்ணாமல் செய்யக்கூடாது. எதுவாக இருந்தாலும் தீர விசாரித்து ஆராய்ச்சி பண்ணி யோசித்து நிதானமாக செய்யணும். இப்போ நல்ல திசாபத்தி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கா, பாசிட்டிவாக இருக்குன்னாக்கா ஓரளவு செய்யலாம். ஏதோ சின்ன சறுக்கல் வந்தாலும் சமாளிச்சுக்கலாம். ஏற்கனவே பிரச்சனை, தொழில் வேலை ரீதியாக ஆர்டர் கிடைக்குது, என்னமோ வேலை கிடைக்குது, கூலி கிடைக்கலங்கிற கதையாக இருக்குது. அப்படிங்கிறப்பெல்லாம் கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு இப்போ நல்லபடியாக வரும். பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணாமல் செஞ்சு மரியாதைக்கு எடுத்துக்கொள்வது, அப்புறம் அக்ரிமெண்ட், கான்ட்ராக்டில் கையெழுத்து போடுறப்ப நம்ம லெவலு, நம்மள்கிட்ட இருக்கிற சோர்ஸு, இந்த ரிசோர்ஸஸ், அதெல்லாம் யோசித்து தான் நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு இப்போ புதன் புத்திசாலி தான். சூரியனோட இணைகிறப்ப சற்று திமிரு வருது. அண்டு 5ஆம் இடத்ததிபதியும் 12ல் போய் மறையிறது வீக்கு. 9ஆம் இடத்ததிபதியும் வக்ரம் பெறுறதால மாற்றி செஞ்சிருவீங்க, சிக்கல் பண்ணிடுவீங்க. பெரிய அளவுக்கு இது கான்ட்ராக்ட் சைனில் அகலக்கால் வைக்கிற மாதிரி கையெழுத்து போடுறது, சமாளிச்சுக்கலாம், பார்த்துருவோன்னு அது பண்ணக்கூடாது. அதான் வாக்கு கொடுக்குறப்பையும், அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் கொடுக்குறப்பையும் நல்ல யோசித்து ரிசோர்ஸஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவங்களோட இணைந்து பண்ணிட்டீங்கன்னா தான் சிறப்பாக இருக்கும். ஆராய்ச்சி பண்ணி தான் அக்ரிமெண்ட், கான்ட்ராக்ட் முயற்சிகள் பண்ணணும். இல்லாட்டி வம்பு. எடுத்தேன் கவுத்தேன்னு நம்ம பாட்டுக்கு பார்த்துக்குவோம், சமாளிச்சிடலாம் அப்படின்ட்டுலாம் ஏதாவது பண்ணிங்கன்னா அது சூரியனோட புதன் இணைகிறப்ப அப்படி வரும். நம்மளால் முடியாதா, பார்த்துக்குவோம், இப்படி வந்துச்சுன்னா அப்படியே, அப்படி இருந்துச்சுன்னா இப்படி அப்படியே வந்துச்சுன்னா நடுப்புற போய்க்குவோம், அப்படி இப்படின்லாம் ஐடியா வரும். இது புத்திசாலிகளுக்கு அப்படி திமிரா, ஏன்னா சூரியனோட இணைகிறப்ப அப்படி கெத்து வரும். அப்போ நீங்கள் யோசித்து செயல்படணும். இல்லாட்டி ஒரு பெரிய அளவுக்கு லாபம் கிடைத்தாலும் அதுலேருந்து பிரச்சனைகள் அதிகமாக வர்ற மாதிரி வரும். இதுக்கு பேசாமல் இருந்திருக்கலாம்பா, இந்த லாபம் வந்ததுக்கு இவ்வளவு பிரச்சனை, அதை சமாளிக்கிறது அதுக்கே செலவாயிடுச்சு, இல்லை மன உளைச்சல் ஆயிடுச்சு, இந்த நிம்மதி சந்தோஷம் போயிடுச்சு, பேசாமல் இருந்திருக்கலாம், இந்த லாபமே தேவையில்லையா, சும்மா இருந்திருக்கலாம். ஏற்கனவே இருந்த இதை ஏதோ சொன்னாங்கன்னு பெருசாக ஆர்டர் வாங்கி இப்போ நான் மாட்டிக்கிட்டேன், முடிக்க முடியல, லாபம் கிடைச்சாலும் இந்தந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்லாம் வரும். ஏன்னா வக்ரகதியில் பயணிக்கிறப்ப ஜாக்கிரதை. குறிப்பாக தொழில் வேலை ரீதியாக மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கார். காரகோ பாவனாஸ்திங்கிற கான்செப்டும் வரும். அதாவது சனி பகவான் வேலை தொழிலுக்குரிய காரகன் சனி. அவன் வேலை தொழிலுக்குரிய பாவத்தில் இருக்கிறப்ப அது காரகோ பாவனாஸ்தினும் ஏற்படும். அதனால கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. உங்கள்
புத்தி விரயத்தை நோக்கி ஓடும். கவனம் தேவை. குறிப்பாக ஒய்ஃப் சொல்கிறாங்கன்னு டப்புன்னு செய்கிறது வேண்டாம். அது மாதிரி ஹஸ்பண்ட் சொல்கிறாங்கன்றது டப்புன்னு செய்கிறது வேண்டாம். ரொம்ப நெருங்கியவர்கள் மற்றவர்கள்ட்டையும் கேட்டுக்கிட்டு செஞ்சீங்கன்னா தான் தப்பிச்சிக்கலாம். பெரிய அளவுக்கு எந்த முயற்சியும் ஆராய்ச்சி பண்ணி தான் பண்ணணும்னு இருக்கேன். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ளுணர்வு கரெக்டாக சொல்லும். ஏன்னா புதன்கெல்லாம் இந்த புத்திசாலித்தனம் இருக்கும். புத்திசாலிகள் தான் ரியல் லைஃப்பில் ஜெயிப்பார்கள்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை அப்படியே நிதானமாக ஒரு மெடிடேட்டிவ் மைண்டில் பார்த்துட்டு இந்த 13/7 28/11/2025 வரைக்கும் பெரிய வம்புகளில் சிக்கல்களில் மாட்டிக்காதபடி நீங்கள் தப்பிச்சுக்கணும். நன்றி அன்புலங்களை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆர். கணேசன். நன்றி, வணக்கம்.